மேலோட்டமாக சொல்லிடுறேன். முதல் கல்வெட்டு சோமகிரி மலை. இந்த மலை வந்து மேலூர் தாண்டி இருக்குது சோமகிரி மலை. இந்த மலையில் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்து முதலாம் ராஜராஜ சோழன் அவரோட கல்வெட்டு. அதில் வந்து அவருக்கு மும்முடி சோழன்கிற பேர் கல்வெட்டில் இருக்கிறத வந்து இந்த அவரோட பேர் அந்த பட்ட பேர் வந்து இந்த கல்வெட்டில் வந்து வந்திருக்குது. அதில் என்ன அப்படின்னோம்னா, இது மிக உயரமான மலை. நீங்கள் மேலூர் தாண்டி போனீங்கன்னா இந்த மலையை பார்க்கலாம். அதில் அந்த மலையை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவரை வெற்றி கண்டு அவர் வந்து அதாவது சோழரோட படைத்தலைவன் வெற்றி கண்டு அவர் கட்டியிருக்கிறதா இந்த கல்வெட்டு வந்து நம்மளுக்கு தெரிவிக்குது. அடுத்து உடன்பட்டி. இது வந்து இப்போ சமீபத்தில் கண்டறியப்பட்டது. முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியரோட காலத்து கல்வெட்டு. இதில் சிதைந்து போன இந்த கோயிலோட ஈஸ்வரன் பேர் வந்து தென்னவன் ஈஸ்வரன் அப்படின்னு கல்வெட்டில் இருக்குது. முக்கியமாக பரிவார தெய்வங்கள் இருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் நிலதானங்கள் இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட விவரங்களில் இந்த கல்வெட்டு வந்து தெரிவிக்குது. 1617ஆம் நூற்றாண்டுலேருந்து 18க்குள்ளே அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் இருக்குது. இது நிறைய விவரங்கள் கொண்ட கல்வெட்டு. முக்கியமாக ஒரு 2 செய்தியை மட்டும் இந்த கல்வெட்டில் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கடுத்து இது வீரக்குறிச்சி கம்பூர் கருங்காலக்குடி பக்கத்தில் இருக்கிற கல்வெட்டு ஒரு பாறையில் வந்து இருக்குது. 3 கல்வெட்டுகள் இருந்தது. அது 2 வந்து நம்ம படி எடுத்துருக்கோம். 1 வந்து மத்திய தொழில்துறை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இதுவும் அதே மாதிரி அங்கே ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ஒரு பிள்ளையாருக்கு வந்துட்டு நிலதானம் கொடுத்ததா இந்த கல்வெட்டு வந்து சொல்லுது. முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலம். அந்த பிள்ளையாருமே அதே இடத்துல அந்த மலைக்கு கீழே வந்து வச்சுருக்குறாங்க. இந்த பிள்ளையாரோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னோம்னா, கல்லை வந்து தட்டினோம்னா வெங்கல ஒலி கேட்குற மாதிரியான ஒரு பிள்ளையார். அவங்களுக்கு நிலதானம் எப்பயும் போல் கொடுத்துருக்குற மாதிரியான விவரங்களை இந்த மலையில் வந்து இந்த கல்வெட்டை வந்து தெரிவிக்குது. அதுக்கப்புறம் மருட்டாப்பட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு கண்மாயை தாண்டி தான் நம்ம சிவன் கோயிலை பார்க்க போவோம். அந்த கண்மாய்க்குள்ளே மடை தூண் கல்வெட்டு வந்து சிதைஞ்சு தண்ணிக்குள்ளேயே விழுந்து கிடக்குது. அந்த கல்வெட்டு விவரங்கள் வந்து மடை தூண் கல்வெட்டு ஒரு 2-3 இருந்தது. அதில் நீர் பங்கீடு கொடுத்தது பற்றியான விவரங்கள் அந்த கல்வெட்டு வழியாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து இது சிவன் கோயில். இது எந்த சிவன் கோயில்னோம்னா, ஊருக்கு வெளியே இந்த அரட்டாப்பட்டியில் இருக்கிற குடைவரை கோயில் இல்லை, இன்னொரு சிவன் கோயில் முழுவதுமாக முற்றிலும் அழிஞ்சு சிதைஞ்சு போன ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயில் முன்னாடி ஒரு தூண் மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் இந்த மாதிரியான இந்த அரட்டாப்பட்டியோட பேர் கொண்ட 500 ரூபா பெருந்தெரு அப்படிங்கிற கல்வெட்டும் அந்த பெருமாளுக்காக கொடுக்கப்பட்ட செய்தியை வந்து இந்த கல்வெட்டு வந்து தெரிவிக்குது. அதுக்கப்புறம் கல்லங்காடு அப்படிங்கிறது அதுவும் மேலூரை தாண்டி இருக்கிற பகுதி. இதில் அந்த கோயில் அதிஷ்டானம் முழுக்க கல்வெட்டு இருக்குது. அதில் ஒரு துண்டு கல்வெட்டு மட்டும் மண்ணில் புதஞ்ச நிலையில் இருக்குது. அதில் அந்த வலது நாராயணன் அப்படிங்கிறது அவங்க வந்து கொடுத்த அந்த வரி நிலவரங்களை வந்து இந்த கல்வெட்டு துண்டு கல்வெட்டு வந்து தெரிவிக்குது. அதுக்கடுத்து தெற்காமூர். இது மிக முக்கிய கல்வெட்டு. அப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு வரலாற்று திருப்புரை முக்கிய கல்வெட்டு அப்படின்ட்டு நம்ம சாந்தலிங்கம் ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது தெற்காமூர் 1311 அந்த முகலாயர் படையெடுப்பு நடந்த காலத்தில் வந்து இந்த கல்வெட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தில் முகலாயர் படையெடுப்பு இருந்தப்போ அந்த கல்வெட்டு வெட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு திருப்புரை முக்கிய கல்வெட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. இது பால்குடி மதுரையில் ஒரு ஆசிரியர் கல்வெட்டு. அதில் இது வந்து அரியமலை மேலூர் தாண்டி இது எல்லாமே ஒட்டக்கடையிலேருந்து வருங்காலக்குடி வரைக்கும் கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகள். இது அதே மாதிரி இந்த பூரண கும்பத்தோட இருக்குது. இது அங்கே அந்த பகுதியில் வந்து குறுநில தலைவர் அவர் வந்து இந்த முகலாயர் படையெடுப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விவரத்தை சொல்கிற அந்த ஆசிரியர் கல்வெட்டு இருக்குது. இதில் அந்த சுந்தரபாண்டியன் நம்ம அண்ணன் தம்பி அந்த சுந்தரபாண்டியனோட கல்வெட்டு மாதிரி 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அப்புறம் ஆமூர் திருமூர்லேருந்து திருவாரூர் போகிற சாலையில் இருக்கிற ஆமூர் அவங்க ஒரு 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்து நாயக்கர் இந்த சோகவநாதர் அவரோடது கல்வெட்டு. இப்போ இதுவரைக்கும் கொடுத்த கல்வெட்டுகள் வந்து கடந்த 2 வருடங்களாக கலாய்வில் கண்டறிந்த கல்வெட்டுகள். இதை வந்து ஒரு 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த கல்வெட்டு வந்து இப்போ நாங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா நான் வேறு துறைங்கிறதுனால கல்வெட்டு விவரங்கள்லாம் தெரியாது. இதை உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், புகைப்படம் எடுத்து ஐயா சாந்தலிங்கம் ஐயாவுக்கு கொடுத்துருவோம். செவத்தில் எரிஞ்ச பந்து மாதிரி அந்த கல்வெட்டு போன வேகத்தில், அதாவது நாங்கள் புகைப்படம் எடுத்து அனுப்பின வேகத்தில் எங்களுக்கு வந்து ஐயா அந்த கல்வெட்டு விவரங்களை உடனே கொடுத்துருவாங்க. அவங்க காலதாமதப்படுத்தியிருந்தாலோ இல்லைன்னா எங்களுக்கு கொடுக்கலைன்னாலும்
அடுத்து நாங்கள் கல்வெட்டு பார்க்கும்போது இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய அப்படின்னு நாங்கள் அப்படியே போயிருந்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு அவர் உடனே பதில் கொடுக்குறதுனால தான் போகிற வழியிலாம் என்ன நம்ம பார்க்குறோமோ அது எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் அதை வந்து ஆவணப்படுத்தும் விதமாக ஐயாவோட வழிகாட்டுதலோட செஞ்சுட்டு இருக்கோம். மதுரையோட வரலாறு இந்த கடந்த 2 வருடங்களா ஐயா வழியே வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு கல்வெட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி மட்டும் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த இது வந்து ராஜகோபால் ஐயாவுக்கு சிறப்பு செய்கிற மாதிரியான ஒரு கல்வெட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து கல்வெட்டு இருக்குது, இந்த இடத்துல சுவர், இங்கே கல்வெட்டு, இங்கே வந்து சுவர். இப்போ இதில் நம்ம முதல் வரியை வாசிக்கலாம், ஆனால் கீழே இருக்கிற வரியை எப்படி நம்ம வாசிக்க முடியும்? அப்படி வாசிக்க முடியாதுன்றதுனால என்ன பண்ணோம், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி எடுத்து இதை நம்ம அனுப்பும்போது இதுக்கும் ராஜகோபால் ஐயா இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் பதில் வருது. எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம். அதனால தான் அவங்களுக்கு நீங்கள் நம்ம வந்து சிறப்பு செஞ்சுருப்போம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய அந்த கல்வெட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் 2 பேரும் நாங்கள் மதுரையில் இவ்வளோ தூரம் வேறு துறையை சேர்ந்தவர்களாக நாங்கள் கல்வெட்டு இருந்தாலும் சாந்தலிங்கம் ஐயா மற்றும் ராஜகோபால் ஐயாவுக்கு நாங்கள் தலைவருக்கு ரொம்ப நன்றி. நன்றி.